பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற ஒரு கர்த்தருடைய வார்த்தை, குறைகளை மன்னியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழகாக இந்த வார்த்தை மூலம் சொல்லுகிறார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனம். நீங்கள் நின்று கொண்டு ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறைகள் உண்டாகுமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்புகளை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கும் மன்னியுங்கள். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது யாராவது பேரில் உங்களுக்கு குறைகள் இருக்குமானால், கசப்பு இருக்குமானால் அவர்களை மன்னியுங்கள் என்று கர்த்தர் நாளில் நம்மளுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ணும் பொழுது யார் மேல் அந்த குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளை தயவாக மன்னியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் குற்றங்களையும் குறைகளையும் தப்புங்களையும் இயேசு மன்னிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபம் கேட்கப்படாது இருக்கிறது காரணம், எப்பொழுது நாம் குறைகளை மன்னிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய குறைகளும் இயேசு மன்னிப்பார். ஹல்லேலூயா. அதில் 26 அழகா சொல்ற பாருங்க, நீங்கள் மன்னியாது இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்புகளை மன்னியாது இருப்பார் என்றார். ஒருவேளை நம்ம மன்னிக்கல, நமக்குள்ள வேற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குமானால் அதனாலே நம்ம ஜெபம் பண்ணுவது வேஸ்ட். அவர் பதிலும் தர மாட்டார். அவர் தப்புகளை நம்முடைய தவறுகளை அவர் மன்னிக்கவும் மாட்டார். ஒரு சின்ன விஷயம்தான். ஆமென். அவர் குறைகளை நீங்க மன்னிச்சிடுங்க. ஆண்டவர் அதை சொல்றாரு. நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா அவரும் உங்களை தவறுகளை தப்புகளை மன்னிப்பார். ஆனா இந்த 26 சொல்றாரு, நீங்க ஒருவேளை மன்னியாது இருப்பீர்களானால் அப்போ பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவும் உங்க தப்புகளை அவர் மன்னியாது இருப்பார். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், நீங்க மன்னிக்கலனா இயேசு உங்க தப்புகளை அவர் மன்னிக்க மாட்டார், உங்க ஜெபங்களுக்கு பதில் தர மாட்டார் என்று கர்த்தரோ இதை அவர் சொல்லுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகள், அதனால நமக்கு யார் மேல குறைகள் இருக்கோ, குற்றங்கள் இருக்கோ, தவறுகள் இருக்கோ, அதை தயவாக மன்னிங்க. அப்பதான் இயேசு மன்னிப்பார். ஒருவேளை இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி, ஆண்டவரே நான் என் குற்றங்களை நான் மன்னிக்கிறேன், என் குறைகளை நான் மன்னிக்கிறேன், தவறுகளை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுகிறானால் ஆண்டு நிச்சயமாய் உங்களுக்கு அவர் மன்னித்து உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.